ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பதிவில் பட்டன் எப்படி அடிக்கிறோன்னு பார்க்குறோம். எந்த மிஷினில் அடிக்கிறோன்னு பார்க்குறோம். இது ஆட்டோமேட்டிக் மேனுவல் மிஷினுங்க. இதில் நீங்கள் மேலே ஒரு பட்டனு கீழே ஒரு பட்டன் வச்சு அடிக்கணுங்க. அப்படி அடித்தா தான் இது கரெக்டாக செட் ஆகுங்க. அமுத்தி பூட்டுற பட்டனுங்க இதுக்கு பேர் ப்ரெஸ் பட்டன் சொல்லுவாங்க. ப்ரெஸ் பண்ணி பூட்டுறதுனால இதுக்கு பேர் ப்ரெஸ் பட்டனுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் 16L பட்டனுங்க. இது பெரிய பட்டனுங்க. அதனால் இந்த மிஷினில் அடிக்கிறாங்க. இதே 15L பட்டன் இருந்துச்சுன்னா இப்போ இன்னொரு மிஷின் இருக்குங்க, அதை கொட்டி விட்டு அப்படியே டேரெக்டாக அடிக்கிற மாதிரி இருக்குங்க. இது மார்க் பண்ணி எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல அடிப்போங்க. இந்த மிஷினில் கவுண்டிங் ஓடிக்கிட்டு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்குள்ள பீஸை அடிச்சுக்கிட்டு இருக்கேங்க. நான் குழந்தைகளுக்குள்ள ட்ரெஸ்ஸு அதை அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரிங்க. இந்த மிஷின் கொஞ்சம் இது பண்ணிட்டோம்னா கையில் அடிச்சிருங்க இந்த மிஷினு. இப்போ பாருங்கள், அடிக்கிறதுக்கு முன்னாடியும் காட்டுறேன் பார்த்தீங்களா, அடித்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த பட்டன் அடித்ததுக்கப்புறம் காட்டுவேன் பாருங்கள். பட்டன் ஒரு பீஸுக்கு 17 பட்டன் வருங்க. ஆமாங்க, பாருங்கள் காட்டினேன்னா. இப்போ அடித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுவேன் பாருங்கள். இதுக்கு பேர் ப்ரெஸ் பட்டனுங்க. இப்படி தாங்க பட்டன் அடிக்கணும். இப்படி அடித்து இன்னொரு மிஷின் இருக்குங்க, அந்த சைடு ஒரு பட்டன் அடிப்போங்க. அதை ரெண்டையும் லாக் பண்ணால் தாங்க பட்டன் லாக் ஆகும். பார்த்துக்கிறேங்க. பட்டன் அடித்ததுக்கப்புறம் நான் காட்டுவேன் பாருங்கள். இப்படி தாங்க கம்பெனியில் பட்டன் அடிக்கிற வேலை செய்வாங்க. பார்த்துக்கிறேங்க. இப்படி தான் கம்பெனியில் பட்டன் அடிக்கிற வேலை செய்கிறதுங்க. எப்படி அடிக்கிறோம் பாருங்கள். பாருங்கள், ஒன்று மேலே வைக்கிறோமா, கீழே ஒரு பட்டன் வச்சு மேலே ஒரு பட்டன் வச்சு ப்ரெஸ் பண்ண அடிக்குங்க. இப்படி தாங்க அடிக்கணும். இப்போ காட்டுவேன் பாருங்கள். ஒரு பீஸில் நிறையா பட்டனால கொஞ்சம் லேட்டாகுதுங்க காட்டுறதுக்கு. பாருங்கள், அடித்த பீஸையும் காட்டுவேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், மேலே கீழேயும் வச்சு அடிக்கணுங்க. அடித்ததுக்கப்புறம் காட்டுவேன் பாருங்கள். கரெக்டாக வரிசையாக பட்டன் இருக்குங்க. 17 பட்டன் வரிசையாக அடிச்சிருப்பேன் பாருங்கள். இப்போ காட்டும் பாருங்கள். காட்டிட்டேன் பாருங்களா, வரிசையாக பட்டன் அடிச்சிருக்குங்களா. ஆமாங்க, இப்படி தாங்க பட்டன் அடிக்கணும். இப்படி தான் பட்டன் அடிக்கணும். எங்கள் வேலையெல்லாம் இப்படி தாங்க. கம்பெனியில் பட்டன் அடிக்கிறது இப்படி தாங்க. ஒவ்வொரு வேலையும் முடித்து கடைசி எங்களுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க. நாங்கள் பட்டன் அடித்து க்ளோஸ் பண்ணி செக்கிங் பண்ணி பேக்கிங் பண்ணி அனுப்புகிறதுங்க. இதுதாங்க எங்கள் வேலை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.